வாங்க காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 துண்டு பட்டைங்க, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கிரேவி கெட்டியாக வருங்க. அதுக்காக நல்லா எந்த அளவுக்கு உங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடிங்க, புதினா அரை கைப்பிடி அளவுக்குங்க, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒவ்வொரு இதும் அரைச்சி நம்ம அந்த விழுது சேர்க்கறதுக்கு 5 நிமிஷம் கழித்து சேருங்க. அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வருங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காளான் கட் பண்ணினது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. காளான்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரிஞ்சு வருங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா காளான் வெந்துருச்சு. குழம்புலையும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த காளான் கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதுக்கப்புறம் சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க.